இப்போ ஷியாம் சார் சொல்றதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அப்படி கடைசி நேர ஃபைனல் ட்விஸ்ட் எல்லாம் ஏற்படும், அவர் ஹீரோ தானே, அப்படி கிளைமேக்ஸ்ல அப்படி சேஞ்ச் ஆவாரு, மக்களுக்காக யார் ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய ஆசைகளை நான் கீழே இறக்கி வைக்கலாம் அப்படிலாம் ஆகும்னு சொல்றாரு. கிளைமேக்ஸ் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் விஜய்க்கு அது ஆன்டி கிளைமேக்ஸாக இல்லாமல் இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இன்னும் சொல்ல போனால் அவரோட பார்ட்டி ஆட்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அது ஆன்டி கிளைமேக்ஸாக இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த 2 ஆண்டுகள் அவரை பின்தொடர்ந்து போய் 41 பேர் இறந்து போனதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இதுவரைக்கும் விஜய்க்கு அழுத்தமெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதாக நான் புரிஞ்சுக்கவே இல்லை. இது சோஷியல் மீடியாவில் தாவேகா தரப்பிலிருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் நோக்கர்கள் மத்தியிலிருந்தும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பிம்பமோ அல்லது ஒரு ரொம்ப கற்பனையான பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டணியில் போயிடுவார், இல்லை அவர் கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் சொல்லி தான் இதை கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. நேற்றைக்கு விஜயனுடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த போது அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இன்றைக்கு செய்திகள் வெளியாயிருக்கு. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம், அதாவது யாரெல்லாம் கேண்டிடேட்ஸு அப்படின்றதும் பேசப்பட்டிருக்கு. அவங்க கட்சியில் கேண்டிடேட்டுக்கு 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். வேட்பாளர்களுக்கு பஞ்சமே இல்லை கட்சியில். ஆனால் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அரசியலாக தேர்தல் களம் எப்படி இருக்கும், 2 பெரிய கட்சிகளையும் எப்படி சந்திக்கிறது களத்தில் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஏன்னா யாருக்குமே தெரியாது. 2வது அவங்க லீடரும் இது வரைக்கும் பொலிட்டிக்கலாக ட்ரெயின் ஆகலை. பெரிய பொலிட்டிக்கல் பேங்க்ரப்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தாவேகா. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் யாருமே இதுவரைக்கும் 1-2 முறைக்கு மேலே விஜயை நேரடியாக சந்தித்திருக்க மாட்டார்கள். இது மற்ற கட்சிகள்லாம் இல்லையா, ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி இல்லையா அப்படிலாம் கேள்வி கேட்டுறாதீங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்களோட ஜெயலலிதா நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய கட்டங்கள் எல்லாம் உண்டு. அதற்கான ஆட்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க. கம்யூனிகேஷன் கீழே வந்திருக்கும் பார்ட்டிக்கு. இங்கே அதில் ஒரு பெரிய பேங்க்ரப்சி இருக்குது. நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் அவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லார் மத்தியிலையுமே பேச்சு எப்படி தேர்தலை எதிர்கொள்றது, தேர்தல் செலவுகளுக்கு என்ன செய்யறதுன்றது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அப்படி ஒரு பேசு பொருளாக மாறும்போது தான் ஒரு மாவட்ட செயலாளர் எந்திரிச்சு, இல்லை எங்க பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர் நீங்கள் ஏன் எங்களோட முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஏன் எங்களோட கூட்டணிக்கு வரக்கூடாதுன்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அது நம்ம ஏன் யோசிக்க கூடாதுன்ற பேச்சு வரும்போது தான் கம்ப்ளீட்டாக நேற்று இருந்த அஜெண்டாவே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது. அப்போ இதை இது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஜெனரல் செக்ரட்டரி தான் அங்கே இருக்காரு. அவர் தலைவர்கிட்ட என்ன நடக்குது, மாவட்ட செயலாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கார். பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுறதுனால தான் சிபிஐ என்கொயரி வந்திருக்கு, ஜனநாயகன் படம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் நம்ம பேசலாம். ஆனால் ஜனநாயகன் படம் நிறுத்தப்பட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சியை மட்டுமே காரணம் சொல்லிட முடியாது. இவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இல்ல இவங்க இத்தனை படங்கள் இது வரைக்கும் விஜயனுடைய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு முறையும் சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எந்த மாதிரியான ரூட்டை அவங்க யூஸ் பண்ணாங்களோ அதே தான் பண்ணிருக்கணும். இப்ப கோர்ட்ல போய் கடைசி நேரத்துல இவங்க ஃபைல் பண்ணது இவங்க தரப்புல இருக்கக்கூடிய லீகலா இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இல்ல புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க இதுக்கு பாரதிய ஜனதாவோ இல்ல அமித்ஷாவோ அப்படி அழுத்தம் கொடுக்குறாரு, ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனா திரு ஷியாம் சார் சொல்றது அப்படின்றது ஆந்திரால டிசிஎம் பவன் கல்யாணம் வச்சு அவங்க மூவ் பண்றாங்க. பவன் கல்யாணம் மூவ் பண்றாங்க. அப்ப அமித்ஷாக்கு அந்த மாதிரி திட்டம் எதுவும் இல்லையா? ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போறது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுவரைக்கும் பவன் கல்யாண் தரப்பில் இருந்தோ விஜய் தரப்பில் இருந்தோ இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அல்லது சமிக்கைகள் கொடுக்கப்பட்டதாக எந்த தகவலுமே இல்லை. நான் ஒன்னே உங்ககிட்ட கேட்கிறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சது பிஜேபியை கொள்கை எதிரின்னு அறிவிச்சது பிஜேபியோட கூட்டணியிலிருந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கா? பவன் கல்யாண் மாதிரி சரி பரவாயில்ல, அவர் சந்திரபாபு நாயுடுவுக்கு ரிலேட்டிவ், அதனால அவரால் இருக்க முடியும். இங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு? அதுக்காக தான் கரூர்ல 41 பேர் ரசிகர்கள் அவருக்காக இறந்து போனாங்களா என்ன? இதுல பாஜக அழுத்தமே இல்லையா? அப்போ இல்ல, பாஜகவினுடைய அழுத்தம் இல்லைன்னு நான் முற்றிலுமா இல்லைன்னே சொல்லல. ஆரம்பத்திலிருந்து ஏதோ ஒரு விதத்துல உள்ளுக்கு
பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக எல்லா தரப்புல இருந்தும் அவருக்கு வந்து சமிக்கைகள் அனுப்பப்பட்டது. இன்னும் சொல்ல போனா என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக மீண்டும் போறதுக்கு முன்னால ஏடிஎம்கே டிவிகே பேச்சுவார்த்தைகள் நடந்ததெல்லாம் உண்மை. ஆனா அது எதுவுமே விஜய் நேரடியாக நடத்தினதே கிடையாது. செகண்ட் லெவல்ல கூட இல்ல. முசியானந்த் நடத்திருந்தா நீங்க செகண்ட் லெவல்ல சொல்லலாம். ஆதவ் அர்ஜுனா தரப்புல இருந்து பேசப்பட்டதுதான். ஆதவ் அர்ஜுனாவும் மிதுனும் எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுனும் பேசினதை வச்சு நீங்க எப்படி கூட்டணி பேசப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? லீடர் லெவல்ல எந்த விதமான டாக்ஸும் எந்த கட்டத்திலயுமே நடக்கவே இல்லை. விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே எந்த விதத்திலையும் அவரால அரசியல் ரீதியாக எந்த முடிவுகளையுமே எடுக்க முடியாத ஒரு சூழல். லட்சுமி, எனக்கு இப்ப அவரு டெல்லி போயிருக்காரு. டெல்லியில அவருக்கு 2 நாள் விசாரணைனாலும் ஒரு நாள் முன்னாடி போயிருக்காரு, ஒரு நாள் கழிச்சுதான் வராரு. என்ன இப்ப டெல்லியில என்ன காய்கள் நகர்த்தப்படும் அப்படின்னு ஷியாம் சார் சந்தேகிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டான ஒரு பர்சன் தான். பெரிய காய்கள் நகர்த்துறதுக்காக எல்லாம் போனதாகலாம் எனக்கு இல்ல. டெல்லி அவரை வச்சு என்ன காய் நகர்த்துதுன்னு கேக்குறேன் நானு. அமித்ஷா வந்து நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க திலகவதி, இப்ப விஜய்க்கு வந்து இந்த கூட்டணிக்கு கூட்டிக்கிட்டு வந்து அவருக்கு இந்த கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 6ல இருந்து 10 எம்எல்ஏக்கள் வந்துடுறாங்க, இல்ல வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வந்துருது அப்படின்னா, அதற்கு பிறகு விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கும் போது 29 எலெக்ஷன்ல அவர் காங்கிரஸோடு கூட்டணி போகலான்னு ஏன் நினைக்க மாட்டார்? அந்த இடத்த வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்டாயம் அவருக்கு உருவாக்கி தராதுன்றதை தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். 29 தான் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். 26ல அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறதும் அவங்களுக்கு அது முக்கியம் தான். ஆனா வந்து பிரதானம் வந்து 2029 தேர்தல் தான். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால தான் அவங்க ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கிறார்கள். அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வேணா டிவிகே கூட்டணிக்கு வரலாம்னு நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருப்பதாக. விஜயோட ஸ்டார்டம் கொஞ்சம் டைல்யூட் பண்ண முயற்சிக்கிறாங்களா இப்போதைக்கு? அது பண்றாங்களா? இல்ல, விஜயோட ஸ்டார் வேல்யூவை டைல்யூட் பண்ண அவங்க வந்தெல்லாம் பண்ண வேண்டாம், இவங்களே பண்ணிப்பாங்க. அதை அவர் விஜய் வெளியே வராம இருக்கும் போதே தன்னால குறைஞ்சு போயிடும். அது டிமினிஷ் ஆயிட்டே தான் போகுது. நீங்க வந்து கரூருக்கு முன்னால இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பாருங்க, அது டிமினிஷ் ஆயிட்டே தான் போகுது. பெரிய அவருக்கு வந்து பெரிய கிராஃப் ஏறினதாலாம் எனக்கு தெரியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க அதிமுக திமுகவினுடைய செல்வாக்க மேற்கு மாவட்டங்கள்ல போய் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இன்னும் செகண்ட் பிளேஸ்ல தான் இருப்பாங்க. தாவேகா வந்து 40% வந்துருச்சு, 30% வந்துருச்சு. இதெல்லாம் வந்து அவங்களோட 19% கொடுத்திருக்காங்க. திமுக விட 19% இருக்கட்டுங்க. 19% உங்களுக்கு இன்னைக்கு தெரியும். என்னன்னா விஜய்ன்னு சொல்லிதான் நீங்க எல்லா இடத்துலயும் சர்வே நடத்துறீங்க. வேட்பாளர்கள் யாருன்னு சொல்லி சர்வே நடத்தி பாருங்க, அதற்கு பிறகு தெரியும். சரி.